நீங்களா உங்களை கெடுக்கலன்னா, நீங்களா உங்களை அழிக்கலன்னா எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கிபியான்னா சிகரம்னு சொன்னனா சில ஆட்கள் ஒன்றும் இல்லாத காலத்தில் ஜபம், ஒன்றும் இல்லாத காலத்தில் ஆராதனை, ஒன்றும் இல்லாத காலத்தில் ஆண்டவர், ஒன்றும் இல்லாத காலத்தில் பாட்டும் உபவாசம், கொஞ்சம் வசதி வந்த உடனே தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள். அந்த வார்த்தை ஒரு தடவை கூட சொல்லிட்டு முன்ன போகிறேன். கொஞ்சம் வசதி வந்த உடனே தெய்வத்தை தேடுறதில்லை, தெய்வ சபைக்கு வர்றதில்லை, ஜெபிக்கிறதில்லை, தெய்வத்தை பின்பற்றதில்லை, தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள். ஆசீர்வாதம் தந்தது கர்த்தர் தானே. அப்படின்னா கர்த்தரை உயர்த்தி அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? தக்க வைக்கணும். இவங்க ஆசீர்வாதத்தில் வந்த பிறகு தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள். அதுதான் கிபியா. அங்கே இருந்து உடன்படிக்கை பெட்டி கிளம்பி எங்க போகுது? This program is possible by the support and prayers of partners and well-wishers of Daniel Prayer Team. இந்த திண்டுக்கல் மாவட்ட முழுவரவு ஜபத்தை ஒருங்கிணைந்து நடத்துகிற எல்லா பரிசுத்தவான்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பகலை ஜபிப்பது ஜபம்னா, ராத்திரி ஜபிப்பது தியாகம். வேற ஆட்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லலை. பகலை ஜபிப்பது உங்களுக்கு தமிழும் புரியாதோ? தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பகலை ஜபிப்பது ஜபம்னா, ராத்திரி ஜபிப்பது. அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தியாகம் பண்ணுகிறீர்கள். ஆமேனா? இந்த பக்கம் ஆமேனா? இந்த பக்கம் ஆமேனா? இப்ப பாருங்க, இந்த பக்கம் ஆமேனா? ஒரு ஆணா பிறந்த என்ன வெட்கப்படுத்தணும்னே ஆமேன்னு சொல்றீங்க. பாப்பேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன். இல்ல இந்த பக்கம் ஆமேனா? இப்ப அவர்கள் புருஷன் என்பதை காண்பிக்கிறார்கள். சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டி போன இடமெல்லாம் பரிசுத்தம். ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு அதை வாசிக்கும்போதே பயங்கரமா இருக்கு. அதை வாசிக்கும்போதே பயங்கரமாக இருக்குது. நான் 2 சென்டென்ஸு சொல்லிட்டு தான் பிரசங்கத்தை பண்ண தொடங்குவேன். இந்த 2 சென்டென்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். நீ பிரசங்காரை பார்த்து நீன்னா, ஐயா ஒரு டீ எடுத்துட்டு வாருங்க. டீ சாய சொல்லுங்க. நான் போகிற வழி எல்லாம் தாக்கம். எலிக்குஞ்சு வாதறந்த மாதிரி ஒரு ஆமேன். சொல்லுங்க, நான் மெதுவா பேசுங்க. நான் போகிற வழி எல்லாம் தாக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஜபம் பண்ணிட்டு ரோட்டில் ஒரு தேவ பிள்ளை நடந்து போகும்போது அந்த தேசத்தில் குடியிருக்கிற அசுத்த ஆவிகள் எவ்வளவு பயப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ போகிற வழியெல்லாம் தாக்கம். சொல்லுங்க, நான் மெதுவா பேசுங்க. தங்கி இருக்கிற இடம் பாதிப்பு. அவ்வளோதான். நீ போகிற வழி எல்லாம் தாக்கம். நீ தங்கி இருக்கிற இடம்
பாதிப்பு. ஏன் நம்மளை மட்டும் அந்த இடத்துல சத்துரு குடியிருக்கப்படாது அப்படின்னு சொல்கிறான்? ஏன்னா நீ எங்கே இருக்குதியோ அங்கே சத்துருவுக்கு இருக்க முடியல. புரிஞ்சுன்னு நம்பலாம் இல்லையா? நீ அந்த தேசத்தில் குடியிருக்க தொடங்கினதுல இருந்து அந்த தேசத்தில் அசுத்த ஆவிகளால் சுதந்திரமாக நடமாட முடியல. நீ தேசத்தின் அசுத்த ஆவிகளுக்கு ஒரு பாதிப்பா இருக்கிறாய். சொல்லுங்க, நான் நடக்கிற இடம் எல்லாம் தாக்கம், நான் இருக்கிற இடம் எல்லாம் பாதிப்பு. அப்போ நீங்கள் இப்போ தங்கியிருக்கிற இடத்துல விட்டு நீங்கள் போகணுமா, சத்துரு போகணுமா? சத்துரு தானே போகணும். நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது அவனுக்கு தாங்க முடியலை. அதனால் என்னெல்லாம் பண்ணி பார்க்குறான். நீ போகிற மாதிரியும் இல்லை, அதெல்லாம் போக முடியாது. கர்த்தர் வச்ச இடத்துல இருந்து கர்த்தர் சொன்னாதான் போகணும். அதுக்கு ஆமேன் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆமேன். சரி, தொடங்கலாம் இல்லையா? தொடங்கலாமா? மணி இப்பொழுது 2:45. மணி இப்பொழுது 2 மணி நேரம் பேசுவோம். வெறும் 2 மணி நேரம் பேசுவோம். ஆமேனா இல்லையா? அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். அந்த அவ்வளவு ஞானமுள்ள சாலமோன் வேதத்தில் வேற யாருமே இப்படி சொன்னதில்லை. இப்படி உடன்படிக்கப்பட்டு இருக்கிற இடம் பரிசுத்தம்னு சொல்லியிருக்கு. உடன்படிக்கப்பட்டு இருக்கிற இடம் பரிசுத்தம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அது இருக்கிற இடத்துல யார் பக்கத்தில் போனாலும் அடித்து தூக்கி எடுத்து தூர போடுது. அது இருக்கிற இடம் பரிசுத்தம். ஆனால் அந்த 2 நாளாகமும் 8:11 என்ன சொல்லியிருக்கு? உடன்படிக்கப்பட்டு போன வழியெல்லாம் பரிசுத்தம். முதல்ல உடன்படிக்கப்பட்டினுடைய முக்கியத்துவங்கள் 7 எண்ணம் சொல்லுவேன். எத்தனை எண்ணம் சொல்லுவேன்? 7 எண்ணம் சொல்லுவேன். டக்குன்னு சொல்லிட்டு போவேன், எழுதி வைக்கணும். அப்புறம் உடன்படிக்கப்பட்டு போன 15 கிலோமீட்டர் தூரத்தை பற்றி சொல்லுவேன். எத்தனை கிலோமீட்டர் தூரம்? 15 கிலோமீட்டர் தூரத்தை பற்றி சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஆமேனா? பைபிள் கொண்டு வந்தவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சூப்பர். பேனா கொண்டு வந்தவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. சூப்பர். டைரியாவது பேப்பராவது கொண்டு வந்தவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சூப்பர். காலையில் 2:45 மணிக்கு பக்கத்தில் ஆனதுனால உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாராவது எழுதாமல் இருக்கிறது, எழுத படிக்க தெரிஞ்சு 10 வயசுக்கு மேலே 60 வயசு கீழே, எத்தனை வயசுக்கு மேலே? 10 வயசுக்கு மேலே 60 வயசு கீழே எழுதாமல் இருக்கிறத நீங்கள் காட்டி தந்தால் காட்டித்தார ஆளுக்கு 1000 ரூபா தருவேன். வெளியே இருக்க யாராவது எழுதாமல் இருக்கிறத காட்டி தந்தால் 1500 ரூபா. இன்னைக்கு ஆஃபர். ஒன்று தொடங்கலாம் இல்ல? 1 வழி காட்டும் உடன்படிக்கை பெட்டி. யோசுவா 3ஆம் அதிகாரம் 3:4. உங்களுக்கும் உடன்படிக்கப்பட்டிக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கணும்? அதாவது 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்கன்னா 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
2000 முழம் முன்ன எது போகணும்? உடன்படிக்கை பெட்டி. 1000 முழம்னா 1500 அடி. 1000 முழம்னா 1500 அடி. 2000 முழம்னா 3000 அடி. 3000 அடின்னா 3000 அடின்னா கிட்டத்தட்ட என்ன கஷ்டம் இல்லையா? கூகுளில் கேட்டு பாருங்க. 3000 அடி இஸ் ஈக்குவல் டு வாட்? ஒரு கிலோமீட்டர் நேர் மீட்டி முடிஞ்ச என்ன வந்து பார்க்கணும். நான் வீட்டில் இருந்து கூகுளில் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆத்துமாக்கள் பாவம் இல்லையா, பலப்படட்டுனாக்கும் அங்கே கேட்கறது. நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேருக்கு தலையும் ஒன்று மாதிரி இருக்கனால அங்கே உட்காந்துட்டு 100 மீட்டருன்னு சுந்தர் பிச்சை சாயங்காலம் என்கிட்ட சொல்றாரு 1 கிலோமீட்டர்னு. அப்படின்னா இந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு இடத்த சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்டா? இடத்துக்கு பேர் ரயில்வே ஸ்டேஷனா? என் மகனே, ஊர் முழுக்க பஸ் ஸ்டாண்டும் உண்டு, ரயில்வே ஸ்டேஷனும் உண்டு. ஒரு இடத்துக்கு பேர் சொல்லுங்க. கிரவுண்ட் ரோடு, ரவுண்ட் ரோடு. அது மட்டும் வேற இடத்துலையும் இல்லை இல்லையா? நாகல் நகர். ஆமென். கர்த்தரா இன்னைக்கு எனக்கு பக்கத்தில் வச்சிருக்குது. ஜோம் பண்ணி தான் விடுவேன். என்ன நகர்? நாகல் நகர். இவங்க இங்கே போகிறாங்கன்னா உடன்படிக்கப்பட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கும்? நாகல் நகர் டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கும். ஏன்? 1வது பாயிண்ட் என்ன? வழி காட்டும் உடன்படிக்கப்பட்டு. அப்படின்னா உடன்படிக்கப்பட்டி 1 கிலோமீட்டர் முன்ன போயிட்டு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வழி நடக்க முடியும். 1 உடன்படிக்கப்பட்டி வழி காட்டும். 2 உடன்படிக்கப்பட்டி வழி திறக்கும். யோசுவா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். சொல்லுங்க. உடன்படிக்கப்பட்டி வழி காட்டும். 2 உடன்படிக்கப்பட்டி வழி திறக்கும். 3 உடன்படிக்கப்பட்டி வாழ வைக்கும். தப்பு தான். உங்கள்கிட்ட இவ்வளவு காலையில் வந்துட்டு இப்படி சொல்கிறது தப்பு தான். காலையில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கணும்? நீ அலைந்து திரிவதில்லைன்னு சொல்லியிருந்தா அல்லேலூயா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். மகனே, உன்னை வாழ்த்துகிறேனே, உன்னை காண்பது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் எழும்பி நில்லு மகனே. இது எங்கள் பைபிள் காலேஜில் உள்ள ஒரு சகோதரராக என்ன ஒன்று கை தட்டுங்க. ஆமாம். எண்ணாகமம் 17:8. என்ன துளிர்த்தது? கோல் துளிர்த்தது. கோல்னா என்ன?
மேல் பகுதியும் இல்லை, கீழ்ப்பகுதியும் வேரும் இல்லை, கொண்டையும் இல்லை, பேக்ரவுண்டும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. அதையும் துளிர்க்க வைக்க உடன்படிக்கப்பட்டு ஆள முடியும். வழி காட்டுது, மெதுவா பேசுங்க. வழி காட்டுது, வழி நடத்துது, வாழ வைக்குது. 4 ஆவிகளை துரத்தும் உடன்படிக்கப்பட்டி. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3-4. அஸ்தரோத்தூரார் மறுநாள் காலையில் வந்து பார்த்த பொழுது தாகோன் உடன்படிக்கப்பட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்தது. 4வது வசனம். பார்த்தீங்களா? காலு போச்சு, கை போச்சு, கடைசியில் என்ன போச்சு? உடன்படிக்கப்பட்டு நடமாடுகிற இடத்துல பாதாளத்தின் ஆவிகள் நடமாட முடியாதுன்னு சொன்னால் முடியாது. தேவ பிரசன்னம் உள்ள எப்படி நெருப்புக்கு பக்கத்தில் எறும்பு விளையாட முடியாதோ, வேற ஆட்களை சொன்னேன். நெருப்புக்கு பக்கத்தில் எறும்பு தெரியுமா? எறும்பு a kind of thing, black in color, very small in size, having small 4 legs. எப்படி நெருப்புக்கு பக்கத்தில் எறும்பு நடமாட முடியாதோ அப்படி உடன்படிக்கப்பட்டுக்கு பக்கத்தில் சத்துரு நிற்க முடியாது. கை தட்டி அஞ்சு 4 சொன்ன 5 வாசல் அடைக்கும் உடன்படிக்கப்பட்டி. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்ல ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அந்த வழியாதான் ஜனங்கள் தாகோனுடைய கோயிலுக்குள்ளே ஏறி போவாங்க. ஒரு ராத்திரி உடன்படிக்கப்பட்டு அங்கே வச்சிருந்தா அடுத்த நாளில் இருந்த அந்த வாசலை அடைஞ்சது. உன் ஏரியாவில் சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது. ஒவ்வொன்னா சொல்லுங்க. 1 அட்ரா வழி காட்டும் உடன்படிக்கை பெட்டி, வழி திறக்கும் உடன்படிக்கை பெட்டி, வாழ வைக்கும் உடன்படிக்கை பெட்டி, ஆவிகளை துரத்தும் உடன்படிக்கை பெட்டி, வாசல்களை அடைக்கும் உடன்படிக்கை பெட்டி. நல்ல ஒன்று கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. 6 ஜெயம் கொடுக்கும் உடன்படிக்கை பெட்டி. என்ன கொடுக்கும் உடன்படிக்கப்பட்டி? ஜெயம் கொடுக்கும் உடன்படிக்கப்பட்டி. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறுறது அவங்க ஆயுதத்தையும் பலத்தையும் வச்சா, அவங்க கூட இருக்கிற கர்த்தருடைய பெட்டியை வச்சா? நீங்கள் பிரசன்னம் அதிகம் இருக்குன்னா நமக்கு பழு குறைவு. நமக்கு பிரசன்ன சுத்தமாக இல்லை. அதனால் மைக் எடுத்து வச்சு அட்ரா, துதுடா, பிடுறா, பாடுறா, ஜபிடுறா. என்ன ஜபிடுறா? மைக்கை கையில் எடுத்த உடனே ஏரியாவே கிடுங்கணும். அதாக்கும் பிரசன்னம் உள்ளவனுக்கு வேலை குறைவு, மொத்த வேலையும் பிரசன்னமே செய்து முடிக்கும். நல்ல ஒன்று கையை தட்டி, நல்ல கையை தட்டி.
எத்தனை எண்ணம் சொன்னேன்? 6 சொன்னா? வசனம் சொல்லலையா? என்ன கஷ்டம் இல்லையா? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபொழுது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். நல்ல ஒன்று கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமெனா? 7 கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் உடன்படிக்கை பெட்டி. யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதை விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. ஒரு ராத்திரி எங்க வச்சிருந்தாங்க? வீட்டில் கூடாரத்தில் வச்சிருந்தாங்க. ஒரே ராத்திரியில் என்ன பண்ணிச்சு? கெட்டு போச்சு, நாற்றம் எடுத்தது. இப்போ கர்த்தர் மோசேட்ட சொல்கிறாரு, அதில் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் போட்டு உடன்படிக்கை பெட்டிக்க உள்ள வைக்கக்கு. எங்கே வைக்கக்கு? நான் கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லணும். உடன்படிக்கை பெட்டியில் வீட்டில் வச்ச மண்ணா எவ்வளோ நேரத்தில் நாறுச்சு? ஒரு நாளில். உடன்படிக்கை பெட்டியில் வச்சது ஒரு நாளில் நாறுமா? மெதுவாக பேசுங்க, சாத்தான் கேட்ட போகிறான். ஒரு வாரத்தில் நாறுமா? ஒரு மாதத்தில் நாறுமா? சரி, அடுத்ததுக்கு யோசிச்சு சொல்லுங்க. 1000 ஆண்டானா நாறுமா? நாராது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வந்துட்டா கெட்டு போவது இல்லை. ஏலி இருந்த அதே ஊர்ல தான் சாமுவேல் இருக்கிறான். ஏலியின் பிள்ளைகள் உட்கார்ந்திருந்த அதே காம்பவுண்டுக்குள்ள தான் சாமுவேல் இருக்கிறான். சாமுவேல் கெட்டு போவதில்லைன்னு இல்லை, சாமுவேல் கெட்டு போக முடியாது. ஏன் சாமுவேல் கெட்டு போக முடியாதுன்னா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறவன் கெட்டு போக முடியாது. கையை தட்டி இனி அந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றியாக்கும் சாலமோன் ராஜா சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டி வந்த வழி எல்லாம் என்ன உள்ளது? பரிசுத்தம் உள்ளது. அப்போ நாம் உடன்படிக்கை பெட்டி வந்த வழியை படிக்க போகிறோம். எதை படிக்க போகிறோம்? உடன்படிக்கை பெட்டி வந்த வழியை படிக்க போகிறோம். ஒரு 7 வழிகளை சொல்லுவேன். எத்தனை சொல்லுவேன்? 7 வழிகளை சொல்லுவேன். அதுக்குள்ள டைம் முடிஞ்சிட்டுன்னா டைம் முடிஞ்சதோட முடிச்சுக்கிடுவேனே. ஆமேனா? எப்போ நேரம் முடியுதோ அப்போ என்ன பண்ணுவேன்? முடிச்சுக்கிடுவேன். உடன்படிக்கை பெட்டி இப்போ சாலமோன் சொல்கிற வழி 15 கிலோமீட்டர். சாலமோன் சொல்கிற வழி எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டர் தூரத்தை ஆக்கும். உடன்படிக்கை பெட்டி போன வழி அப்படின்னு யார் சொல்கிறது? சாலமோன் சொல்கிறது. எங்கே இருந்து உடன்படிக்கை பெட்டி கிளம்புதுன்னு பாருங்க. 2 சாமுவேல் எடுத்தீங்களா? 6ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
எங்கே இருந்து கிளம்புது? மெதுவா பேசுங்க, என்ன கேட்கல. எனக்கு காற்றடிச்சது மறைஞ்சு போகிறதுனால நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. எங்கே இருந்து கிளம்புது? ஒரே நிமிஷம் தான் பார்த்துட்டு சொல்கிறேன். பாலை யூதா. அது எப்படா பாலை யூதா? அது எப்படி பாலை யூதா? அது எப்படி? வாக்குத்தத்த தேசத்துக்கு உள்ள ஒரு இடம். எங்க உள்ள இடம்? வாக்குத்தத்த தேசத்துக்கு உள்ள ஒரு இடம். அந்த இடத்தை பாகாலின் ஆவிகள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்து. யாரு? பாகால். அந்த இடம் மட்டும் யாரு கஸ்டடியில் இருக்கு? பாகாலின் ஆவிகளுக்கு கஸ்டடியில் இருக்கு. பாகாலுக்கு பலியிட வரவங்க அங்கே வரணும், பாகாலை தொழுது கொள்ள வரவங்க அங்கே வரணும். அதனால இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தா தெரியும், பால் பாகால்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பால் கூட என்ன இருக்கு? கூட என்ன இருக்கு? யூதா. அப்படின்னா யூதா என்றா என்ன? மெதுவா பேசுங்க. யூதான்னா துதி. அப்படின்னா ஒரு காலத்தில் நல்லா கவனிக்கணும், என்ன பயங்கரமாக கவனிக்கணும். ஒரு காலத்தில் பாகாலின் வல்லமைகள் ஆக்கிரமித்திருந்த இடத்தை இப்போ துதி ஆக்கிரமித்து விட்டது. முடிஞ்சா கை தட்டுங்க, முடிஞ்சா கை தட்டுங்க. ஒரு காலத்தில் பாகாலின் வல்லமைகள் ஆக்கிரமித்திருந்த இடத்தை இப்போ துதி. ஆமேனா? ஆமேன் தானே? அப்போ ஒரு காலத்தில் அங்கே என்ன இருக்கும்? அசுத்த ஆவிகளின் நடமாட்டம். ஒரு காலத்தில் அங்கே தற்கொலை, ஒரு காலத்தில் அங்கே இச்சை, ஒரு காலத்தில் அங்கே பிரச்சனை, ஒரு காலத்தில் அங்கே வாழ முடியாத சூழ்நிலை. ஆனால் இப்போ அங்கே அப்படி இல்லை. இப்போ அங்கே எப்பவும் துதி. ஏன்னா உடன்படிக்கப்பட்டு அங்கே தான் இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள சாத்தான் தன்னுடைய மையமா வச்சிருந்த இடத்துல என்ன? இந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் தீ போட்டு, 1 கிலோமீட்டருக்கு நம்ம உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போமா? 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் தீ போட்டு, 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற நமக்கு சூடு. சூடு கரெக்டு தானே? 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் போட்ட தீயில 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் இருக்க நமக்கு சூடு தாங்க முடியலன்னா 100 மீட்டருக்கு பக்கத்தில் இருக்கவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? வந்து தானே போவான். சபைகள் எல்லாம் எனக்கு பிரச்சனை, எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லும்போ ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல, இவ்வளவு தூரத்தில் இருக்கிற உனக்கு இவ்வளவு சூடா இருக்குன்னா அவனுக்கு சிங்காசனத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஊழியம் செய்கிறவனுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கும்னு. ஒரு காலத்தில் எப்போ அங்கே அசுத்த ஆவிகள் நடமாடிட்டே இருக்கும். இப்போ அங்கே அசுத்த ஆவிகள் நடமாட முடியல. ஏன்னா இப்போ அங்கே என்ன இருக்கு? உடன்படிக்கப்பட்டி. எந்த வீட்டை எல்லாம் சத்துரு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறானோ, எந்த குடும்பங்களை எல்லாம் அந்தகார வல்லமைகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறதோ, அந்த வீடுகளை எல்லாம் துதி ஆக்கிரமிக்க போவது. துதி. கை தட்டி துதிங்க. கொஞ்சம் என்னோட சேர்ந்து கவனிங்க. எங்கே இருந்து உடன்படிக்கப்பட்டு கிளம்புது? பாலை யூதா. பாலை யூதாவில் உடன்படிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் இருந்து?
சரி, எழுதிக்கிடுங்க. சாமுவேலின் காலத்தில் 20 ஆண்டுகள். சாமுவேலின் காலத்தில் எத்தனை ஆண்டு? 20 ஆண்டு. சவுலின் காலத்தில் 40 ஆண்டுகள். தாவீதின் காலத்தில் 7.5 ஆண்டுகள். இருபது, 40, 7.5. அப்போ பாலயூதாவில் உடன்படிக்கப்பட்டு எத்தனை காலம் இருந்திருக்கு? மொத்தம் 67.5 ஆண்டுகள் இருந்திருக்கு. ஓபேத்ஏதோமுக்கு வீட்டில் எத்தனை ஆண்டு இருந்து உடன்படிக்கப்பட்டு? ஒரு இடத்துல 67.5 ஆண்டுகள் இருந்திருக்கு. இன்னொரு இடத்துல 3 மாசம்தான் இருந்திருக்கு. 67.5 ஆண்டுகள் இருந்த பாலயூதாவில் உடன்படிக்கப்பட்டு ஒன்றுமே செய்யலையே. உடன்படிக்கப்பட்டு ஒன்றுமே செய்யல. ஏன் ஒன்றுமே செய்யல? கர்த்தரை கனம் பண்ணினாதான் கர்த்தருடைய கரத்தில் இருந்து எதிர்பார்க்க முடியும். என்ன? யார? கர்த்தரை கனம் பண்ணாதான். உடன்படிக்கப்பட்டு பாலயூதாவில் 67.5 ஆண்டுகள் இருந்தப்போ 2 காரியம் நடந்து. என்னெல்லாம் 2 காரியம்? 1, அபினதாப் இறந்து போனார். அபினதாப் இறந்து போனார். அந்த வச்சிருந்தில்ல வீடு அந்த வீட்டுக்காரர் போனார். 2, அவருக்கு மூத்த மகனும் இறந்து போனான். இப்போ பாலயூதாவில் உடன்படிக்கப்பட்டு இருந்து என்ன செஞ்சது? 2 மரணம். பிரசன்னவும் தேவ சித்தமும் இணைந்தே பயணிக்கும். வேற ஆட்களை சொன்னேன், உங்களுக்கு சொல்லல. பிரசன்னவும் தேவ சித்தமும் இணைந்தே பயணிக்கும். இன்னைக்கு காலையில் தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா உங்க மேல பிரசன்னம் இறங்கும். தேவ சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களை தேவ பிரசன்னம் நடத்தும். ஒரு நிமிஷம் கை தட்டி நல்லா கை தட்டி. இந்த பாலயூதாவில் உடன்படிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லும்போது பாலயூதாவில் எங்கே இருக்கு? 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். பாலயூதாவில் உடன்படிக்கப்பட்டு எங்கே இருக்கு? கிபியாவில். எங்க இருக்கு? கிபியாவில். என்ன சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட போட்டிருக்கு பாருங்க. கிபியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிகரம். கிபியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சிகரம். சொல்லுங்க. பாலயூதா அசுத்தாவிகளின் பிடியில் இருந்த இடம். இப்போ அங்கே என்ன நடக்குது? துதி. மெதுவா சொல்லுங்க. துதி. ஒரு காலத்தில் அசுத்தாவின் பிடியில் இருந்த வீடு, ஒரு காலத்தில் அசுத்தாவின் பிடியில் இருந்த ஊர், ஒரு காலத்தில் அசுத்தாவின் பிடியில் இருந்த தேசம். இப்போ அங்கே என்ன நடக்குது? துதி, பாடல், ஆராதனை. அங்கிருந்து உடன்படிக்கப்பட்டு நேர எங்க? கிபியா. கிபியான்னா என்ன? சிகரம். நீங்க கர்த்தரை துதித்தால் யாரும் சொல்லலைன்னாலும் கர்த்தர் உயர்த்துவார்.
மேடையில் மைக்கெடுத்த பிரசங்கியார் துதிக்கிற ஒன்று கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லலனாலும் துதிக்கிறவனை உயர்த்துவார். நல்லா கையை பயன்படுத்தி கையை தட்டணும், நல்ல வாயை பயன்படுத்தி ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா துதிக்கிறவனை உயர்த்துவார், துதிக்கிறவனை உயர்த்துவார், துதிக்கிறவனை உயர்த்துவார். நல்ல ஒரு நிமிஷம் கையை தட்டி, நல்ல கையை தட்டி துதிக்கிறவனை உயர்த்துகிறார். ஆனால் கிபியாவில் உள்ள பிரச்சனை என்னன்னு பாருங்க. நியாயாதிபதிகள் 20:5. கிபியா பட்டணத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சணும்னு நினைக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கூட விளக்கம் புரியணும்னா ஓசியா 9:9 கிபியாவில் உள்ளவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். கிபியாவில் உள்ளவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். தங்கங்களா, ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. ஒரு மந்திரவாதம் உங்களை ஒன்றும் செய்யாது, ஒரு தேசத்தின் பொல்லாத ஆவி உங்களை ஒன்றும் செய்யாது, எந்த சத்துருவின் வல்லமையும் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்களா உங்களை கெடுக்காமல் இருந்தால் போதும். தப்புதான். நீங்களா உங்களை கெடுக்கலன்னா, நீங்களா உங்களை அழிக்கலன்னா எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கிபியான்னா சிகரம்னு சொன்னனா சில ஆட்கள் ஒன்றும் இல்லாத காலத்தில் ஜபம், ஒன்றும் இல்லாத காலத்தில் ஆராதனை, ஒன்றும் இல்லாத காலத்தில் ஆண்டவர், ஒன்றும் இல்லாத காலத்தில் பாட்டும் உபவாசமும், கொஞ்சம் வசதி வந்த உடனே தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள். அந்த வார்த்தை ஒரு தடவை சொல்லிட்டு முன்ன போகிறேன். கொஞ்சம் வசதி வந்த உடனே தெய்வத்தை தேடுறதில்லை, தெய்வ சபைக்கு வர்றதில்லை, ஜெபிக்கிறதில்லை, தெய்வத்தை பின்பற்றதில்லை, தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள். ஆசீர்வாதம் தந்தது கர்த்தர் தானே. அப்படின்னா கர்த்தரை உயர்த்தி அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? தக்க வைக்கணும். இவங்க ஆசீர்வாதத்தில் வந்த பிறகு தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதுதான் கிபியா. அங்கே இருந்து உடன்படிக்கை பெட்டி கிளம்பி எங்க போகுது? ரெண்டு சாமுவேல் 6:6. எங்க? நாகோனின் களம். நில்லுங்க. ஒன்று சொல்லுங்க, துதி. மெதுவா சொல்லுங்க, துதி அசுத்தாவிகளை ஆக்கிரமித்தது. ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. ரெண்டு கிபியாவா ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆக்கிரமித்தது. அப்பதான் உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். ஒன்று, தேசத்தின் அசுத்தாவியை எதை ஆக்கிரமித்தது? துதி. ஆனா ரெண்டு, ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆக்கிரமித்தது. இப்போ பெட்டி கிளம்பி 3வது இடத்துக்கு வருது. 3வது இடம் எது? நாகோனின் களம். அங்கே நின்று நாம் ஒரு 15 நிமிஷம் படிக்கணும். நாகோனின் களம் அப்படிங்கிறது பயன் உள்ளதாய் மாறும் வரை மிதிக்கிற இடம். தப்புதான். எது வரை?
பயனுள்ளதாய் மாறும் வர மிதிக்கிற எது வர மிதிக்கிற? சொல்லுங்க. பயனுள்ளதாய். இப்படி உற்சாகமா பேசாதுங்க, மெதுவா பேசுங்க. பயனுள்ளதாய் மாறும் வர மிதிக்கிற இடம். ஒரு தடவை கூட சொல்லுங்க. அப்படின்னு நான் கேட்குறேன், இப்பவும் மிதி வருதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? மெதுவா பேசுங்க. இப்பவும் மிதி கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் மிதி? ஏன்னா நீ பயனுள்ளதாய் மாறல. பயனுள்ளதா மாறின பிறகு மிதி இல்லை. பயனுள்ளதா மாறுறது வர மிதி. கர்த்தர் இன்னும் உங்களை மிதிக்கிறாருன்னா உங்களை ரொம்ப பயன்படுத்த விரும்புகிறாரு. ஆண்டவரே என் நெருக்கடி என்னால தாங்கவே முடியல அப்படின்னு நீ சொல்றேன்னா கர்த்தர் உன்னை பயங்கரமா உயர்த்த விரும்புறாரு. 2, உருவாகும் வரை உடைக்கிற இடம். 1, மெதுவா பேசுங்க. பயனுள்ளதாய் மாறும் வர மிதிக்கிற இடம். 2, உருவாகும் வரை உடைக்கிற இடம். மூணு, சிலவற்றை நம்மை விட்டு வேறுபடுத்துகிற இடம். என்ன? ஒவ்வொன்னா சொல்லுங்க. அப்ப ஏன் மிதிக்கிறாரு? நான் பயன்படணும், நான் உருவாகணும், சிலவற்றை என்ன விட்டு வேறுபடுத்தணும். இங்க பாருங்க, நெல் ஒன்னாவது செடியிலிருந்து வேறுபடுத்தணும். ஆமேன் வரல, இந்த பக்கம் ஆமேன் சுத்தமா வரல. இங்க பாருங்க, 7 பாயிண்ட் கொண்டு வந்தேன். எத்தனை பாயிண்ட்? தேவையில்லாம பிரசங்காரம் முறைச்சு பார்த்தா 72 பாயிண்ட் பேசுவேன். ஆமேனா? ஆமேனா? நெல் செடி தானே அது. அம்மா தாயே, நீயாவது பேசு, உன்னை நான் பாராட்டனே. செடிதானே. அப்ப நெல் எதுல இருந்து வேறுபடணும்? செடியில இருந்து. அப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டி நெல் பதர்ல இருந்து வேறுபடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டி நெல், அந்த நெல்லுக்கு மேலே இருக்கும் இல்லை ஒரு அடப்பு, அந்த நெல்லுக்கு மேலே ஒரு பேண்ட் ஷர்ட்டும் போட்டிருக்கும் இல்லையா? உண்மையா? அந்த ரைமண்ட் கம்பெனிக்கு கோட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கு நெல்லுக்கு மேலே. உண்மையா? உண்மைதானே, தப்பா சொல்லலையே. அப்போ செடியில் இருந்து வேறுபடணும், பதரில் இருந்து வேறுபடணும், உமியில இருந்து வேறுபடணும், அப்புறம் கல்லில் இருந்து வேறுபடணும். இதெல்லாம் கொண்டு வரும்போது கூட எதுவும் வரும், கல்லும் மண்ணும் வரும் இல்லையா? இதில் இருந்தெல்லாம் வேறுபடணும். இதில் இருந்து வேறுபடணும்னா மிதிக்கணும், அடிக்கணும், உதைக்கணும். கடுப்பாக இருக்குமே. ஏன் அப்படியே செடியில் விட்டுருக்கலாமே? செடியில் விட்டா பிரயோஜனம் இல்லை. என்னை இன்னும் கனம் பண்ண விரும்புகிறாரு, என்னை இன்னும் நடத்த விரும்புகிறாரு, என்னை இன்னும் உயர்த்த விரும்புகிறாரு, எனக்கு இன்னும் மதிப்பை தர விரும்புகிறாரு. அதனால நாகோனின் களம்
ஆண்டவரே எனக்கு கிபியோ வேணும், நாகோனின் களம் வேண்டான்னா என் உடன்படிக்கப்பட்டு அப்படிதான் போகும். கர்த்தர் உனக்குள்ள வந்துட்டாரா தாங்க, அப்படிதான் போவும். தேவ பிரசன்னம் உனக்குள்ள வந்துட்டா அப்படிதான் போவும். கர்த்தர் உன்னை தொட்டுட்டாரா அப்படிதான் போவும். சிலர் ஒன்ன அடிச்சு ஆகணும், சிலர் ஒன்ன மிதிச்சு ஆகணும், சிலர் ஒன்ன கைவிட்டு ஆகணும், சிலர் ஒன்ன நிந்தித்து ஆகணும், சிலர் ஒன்ன தள்ளி ஆகணும், சிலர் ஒன்ன தெரியாதுன்னு சொல்லி ஆகணும். செடி விடணும், பதர் விடணும், அப்புறம் அந்த அதுக்கு மேல போட்டிருக்க உடை விடணும், அப்புறம் அதோட கலந்திருக்கிற கல்லு விடணும். அதுவரை நீ நாகோனின் களத்தில் இருக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா தேவ மனிதர்களை கேளுங்க. நூற்றுக்கணக்கான அனுபவங்களை சொல்லுவனும். நாகோனின் களத்தில் வந்தப்போ நகவும் சதையும் போல ஒட்டி இருந்தவர்கள் கைவிட்டார்கள். நான் உன்னை தாங்குவேன்னு சொன்னவர்கள் மிதித்து விட்டு போனார்கள். அதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நடந்தாதான் பயனுள்ள பயனுள்ள பயனுள்ள. கையை தட்ட முடிஞ்சா கை தட்டினா போதும். பயனுள்ள சிலரெல்லாம் நம்மளை விட்டு சொல்லி பிரிப்பாரு. சிலரெல்லாம் நம்மளை விட்டு சொல்லி பிரிப்பாரு. அந்த ஆளு கூட உள்ள டச்சு, அந்த வாட்ஸ்அப்பில் வர ஹாய், ராத்திரி 12 மணிக்கெல்லாம் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார்னு. கர்த்தரே சூரியனை தூக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என் பிள்ளை தூங்கட்டுன்னு சொன்னா ராத்திரி 12 மணிக்கு கர்த்தர் உன்னை விட்டு விட மாட்டார்னு. இந்த ஹாய் ஹூய் வாக்கு தத்தம் அடையாள அட்டை சோத்திர வசனம் இதெல்லாம் சூரியன் உதிச்சப்புறம் வச்சுக்கிடணும். ஆமேனே பம்முது. ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது இல்லையா? சிலரை எல்லாம் ஆண்டவர் சொல்லி பிரிப்பாரு, சிலரை எல்லாம் ஆண்டவர் அடிச்சு பிரிப்பாரு. என்ன சோத்திரம் எல்லாம் வருவன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். சிலரை சொல்லி பிரிப்பாரு. அந்த டச் உனக்கு வேண்டாம். அதுவும் கேட்கலன்னா சிலரெல்லாம் நெல்லோட தூக்கி ஒரு அடி அடிச்சு அவனே சொல்லிட்டு போறான், இனி செத்தாலும் உன் கம்பெனி வேண்டான்னு. ஏன் அடிக்க முன்ன பிரிஞ்சிருக்கலாமே? ஆமேன். ரொம்ப கம்மியாகுது. சோத்திரத்தின் சத்தம் ரொம்ப கம்மியாகுது. இப்பொழுது மணி சரியாக 3:30. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. அப்படி சும்மா ஒரு ஆறுதலுக்கு 3:30 சொல்றது நர்த்தம் எல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கண்டிப்பா பால யூதாவில் இருந்து புறப்பட்டாகணும். புறப்பட்ட தேவ பிள்ளை ஒரு சிகரத்தில் ஏறியாகணும். பார்த்தீங்களா? கேரித்து பள்ளத்தாக்கா, கேரித்து பள்ளத்தாக்கா, அங்கிருந்து கர்மேல் சிகரமா, அங்கிருந்து சூரச்செடி நாகோனின் களம். எப்பவும் கேரித்தலையும் வச்சிருக்க மாட்டாரு, எப்பவும் கர்மேலையும் வச்சிருக்க மாட்டாரு. ஒரு நாளாவது சூரச்செடிக்க நிழல்ல கிடந்தாகணும். அப்பதான் சாட்சி சொல்ல முடியும். என்னை குத்தின முள், என்னை காயப்படுத்தின முள், என்னை வேதனைப்படுத்தின முள். ஆமேனா? ஒன்னா சொல்லுங்க. 1 பயன்படும் வரை மிதிக்கிறார். 2 உருவாகும் வரை உடைக்கிறார். 3 வேறுபடும் வரை உபத்திரவப்படுத்துகிறார். சொல்லுங்க. 1
பயன்படும் வரை மிதிக்கிறார். பயன் உள்ளதாய் மாறுகிறது வரை மிதிக்கிறார். எப்பாண்டவரே இந்த உபத்திரம் ஸ்டாப் ஆகும், நீ சரியான உடனே ஸ்டாப் ஆகும்னு. உருவாகும் வரை, விட்டு பிரிகிற வரை உபத்திரவப்படுத்துகிறார். எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லணும், சொந்த சகோதரனை விட ஆழமா ஒட்டி இருந்தவர்கள். சக்கப்பழத்தில் ஈச்ச வந்து விழுந்ததுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? சக்கப்பழம். பலாப்பழத்தில் ஈ மொய்க்கிற மாதிரி உன் வீட்டுக்குள்ள வந்து கிடந்து மொய்த்தவர்கள் எல்லாம் உன்னை காரி துப்பிட்டு போச்சுனுமே. அவங்க துப்பினதல்ல, பரலோகம் ஒழுங்கா துப்பிட்டு போன்னு சொன்னது. பரலோகம் 10 துப்பு கூடுதல் துப்பக்காக சொல்லிச்சு. ஆனா அவன் பாவம் பார்த்து 2 துப்புல போனான். ஆமேனா? இந்த பக்கம் சைடு வியூ எனக்கு கிடைக்கல. சைடு வியூவில் ஆமேனா? இனி நாகோனின் களம்னு தானே சொன்னேன். நாகோனின் களம் வந்து ஓப்பன் ஏரியா. என்ன ஏரியா? அதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. திறந்த வெளி. பார்த்தீங்களா? பப்ளிக்கில் போட்டு என்ன அடிக்கிறாரு? நீர் கர்த்தர். நீர் யாரு? கர்த்தர். நான் உம்முடைய பிள்ளை. ரகசியமா ஒரு இடத்துல கொண்டு வச்சு என்ன அடிக்க வேண்டியதானே? அப்ப நான் வெளியே வந்து கும்மா நிக்கலாம், உள்ள எதுவும் நடக்காத மாதிரி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மிதிக்கக்குன்னு சொல்லி திறந்த வெளியே ஏற்பாடு பண்ணி வைக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அவமானப்படுறத 10 பேர் பார்க்கணும். அப்பதான் அந்த 10 பேரும் நீ மகிமைப்படுறத. இல்லைன்னா கர்த்தர் என்ன ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாரு, அப்படி மிதிச்சாரு இப்படி மிதிச்சாருன்னு சொன்னா அவன் சொல்லுவான் நீ உருட்டு. ஏன்னா அங்க 2 பேர் தான் உண்டு, நானும் அவரும். வேற சாட்சி இல்லை. அதனால அவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை ரகசியமா தொடவே மாட்டேன். அடி எல்லாம் எங்க வச்சுதான்? திறந்த வெளியில களத்துல கொண்டு போய் மிதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்ட உடனே திறந்த வெளியில போடணும். திறந்த வெளியில படும், வெயிலும் படும் மிதியும் படும். வெயிலும் படும் மிதியும் படும். உன்னை பயன்படுத்தணும்னு நினைச்சார்னு வை, உனக்கு சுவாசம் விட கேப்பு தராம அடிப்பாரு. என்ன சோத்திரம் ரொம்ப போயிட்டு. ஆமேனா? அப்படியெல்லாம் ஆமேன்னு சொல்லலைன்னாலும் பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டு தான் வந்தேன். இனி எழுதி வச்சுட்டு வரும்போது என்ன பிரச்சனை தெரியுமா? ஃபேன் போடும்போது டயரி மறைஞ்சு போகும். இந்த பக்கம் 7 பாயிண்டா இருக்கும், அந்த பக்கம் 48 பாயிண்டா இருக்கும். அதனால இந்த தடவை என்ன பண்ண தெரியுமா? டைரியில் எழுதி மொபைலில் போட்டோ எடுத்துட்டு வந்தேன். ஆமேனா? தங்கங்களா? ஆமேனுக்குல்ல தங்கங்களா? உங்களை மிதிக்கிறாரு, வெட்ட வெளியில போட்டு அந்த சமூகத்தில் நீ தலை உயர்த்த முடியாதபடி உன்னை அடிச்சு கேவலப்படுத்தினார்னா அந்த சமூகத்தில் உன்னை முத்தா வைக்க போறாரு. முத்தா வைக்க போறாரு. கையை தாட்டி அதே சமூகத்தில் கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அதே மனுஷனுக்கு முன்ன, அதே ஆட்களுக்கு முன்ன உன்னை உபத்திரவப்படுத்துற கர்த்தர் உன்னை தம்முடைய கரத்தின் கிரீடமாய் கையை தட்டி கையை தட்டி ரிக்கபத்தரபபபா ரியம்த பிரௌடபத்துரபனபா கையை தட்டி
நான் பாடுபடுற 4 பேர் பார்க்கட்டும், அது அசிங்கம்னு நினைக்காதுங்க. நான் அவமானப்படுற 4 பேர் பார்க்கட்டும், அப்பதான் நான் பயன்படுவதை 4 பேர் பார்க்க முடியும். இந்த சவுல் குதிரையில் போகும்போ அடித்து தூக்கி தள்ளிச்சு இல்லையா, கூட இருந்த எல்லாரும் கண்டனும், கூட இருந்த எல்லாரும் பார்த்துனும். இனி அவங்க முன்னே 56 இன்ச்சு வச்சுட்டு நிற்க முடியுமா? முடியாது. ஏன்னா கேவலப்பட்டது அவங்க பார்த்தனும். ரட்சிக்கப்பட்டப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே தனியாக என்ன குதிரையில் அடித்து தள்ளி இருக்க வேண்டியதானே, அவங்க முன்ன வச்சு ஏன் அடித்து தள்ளினீர்? உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை அடித்து தள்ளுனதை பார்த்தவன் நான் உன்னை உயர்த்துவதை பார்க்கணும். ஆமேனா? இனி அந்த நாகோனின் களத்துக்கு வேற ஒரு பேருண்டு. யாருக்காவது தெரியுமா? 1 நாளாகமம் 13:9. நாகோன் களத்து வேற பேர் என்ன? கொஞ்சம் சவுண்டா வாசிங்க. கீதோனா, கீதோன். முதல்ல அந்த களத்தைய பேர் என்ன? இப்போ அந்த களத்தைய பேர் என்ன? அது எப்படி? எதா இருக்கும் உண்மை? எதா இருக்கும் உண்மை? எருசலேம் தேவாலயம் எத்தனை எண்ணம் உண்டு? எருசலேம் தேவாலயம் எத்தனை எண்ணம் உண்டு? 1 தானே. அதே டவுட்டாக இருக்குன்னா உட்கார்ந்து பேச முடியும் கொள்ளலாம். எருசலேம் தேவாலயம் எத்தனை எண்ணம் உண்டு? 1. ஆனால் எருசலேம் தேவாலயத்துக்கு போக வாசல் எத்தனை எண்ணம் உண்டு? 12 வாசல். எருசலேம் தேவாலயம் 1 தான், ஆனால் உள்ள போகக்குள்ள வாசல் 12. அப்போ 12 பக்கத்தோடு எருசலேம் தேவாலயத்துக்குள்ள நுழையலாம். அது மாதிரி களம் 1 தான். அந்த களத்துக்கு நுழைவு வாயில் நாகோனின் களம் அப்படிங்கிறது முதல் நுழைவு வாயில், கீதோனின் களம் அப்படிங்கிறது 2வது நுழைவு வாயில். பெரிய பெரிய ஸ்டேடியத்துக்குள்ளே போக்கு 5-6 டோர் இருக்கும் இல்லையா? பெரிய பெரிய மைதானத்தில் போக 2-3 வழி இருக்கும் இல்லையா? அது மாதிரி அந்த களத்துக்கு போக பல வழிகள். அதில் 1 நாகோனின் டோர், நாகோனின் களம், உள்ளே போக வேண்டிய வழி. 2 உங்களுக்கு தெரியுமா? கீதோன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஈட்டிகளின் நடுவே பாதுகாப்பாய் நடத்துதல். முடிஞ்சா கை உயர்த்தினா போதும், முடிஞ்சா கை உயர்த்தினா போதும். ஈட்டிகளின் நடுவே பாதுகாப்பாய் நடத்துதல். கண்ணை மூடிக்கிடுங்க, கையை உயர்த்துங்க. உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சவால் விட்ட ஈட்டிகளின் நடுவே பாதுகாப்பாய் நடத்துதல். உன்னை வாழ விடமாட்டேன்னு சவால் விட்ட ஈட்டிகளின் நடுவே பாதுகாப்பாய் நடத்துதல். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படின்னா இந்த கூடாரத்தில் இருக்கிற அநேகர், இந்த ஜபத்தில் வந்திருக்கிற அநேகர் கீதோனின் களத்தின் வழியா போயிருக்கிறீர்கள். உயிருக்கு சவால் விடப்பட்டது. நீ பெற்ற பிள்ளைய கொல்லாம விடமாட்டேன்னு சத்துரு சவால் விட்டு பிள்ளைக்கு ஒரு பெரிய பலவீனம் வந்து மரணத்துக்கும் பிள்ளைக்கும் போராட்டம் நடந்தப்போ நீ ஜெபித்து அந்த ஈட்டியின் முனையை உடைத்தாய். இப்ப கையை தட்டி, இப்ப கையை தட்டி ஒரு ராத்திரி மொத்தம் தூங்க முடியல. அந்த ராத்திரி வீட்டுக்குள்ள மரண ஆவி போராடினது. எடுக்காம விடமாட்டேன் என்று சவால் விட்ட அன்னைக்கு ராத்திரி ஈட்டிகளின் நடுவே பாதுகாப்பாய் நடத்தினார். ஈட்டிகளின் நடுவே பாதுகாப்பாய் நடத்தினார். புரிகிறவங்க மட்டும் சோத்திரம் சொல்லணும், புரிகிறவங்க மட்டும் சோத்திரம் சொல்லணும். ஈட்டிகளின் நடுவே பாதுகாப்பாய் நடத்தினார்.
சொல்லுங்க. பாலயூதா, கிபியா, நாகோனின் களம், கீதோனின் களம். அடுத்து நேரம் எங்க வருது? ரெண்டு சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்போ உடன்படிக்கப்பட்டு எங்க இருக்கு? பேரேஸ் ஊசா. ஒரு 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 ஸ்பெல்லிங் மட்டும் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க. PERETS. ஒரு தடவை கூட சொல்லுங்க. இதுக்கு சொல்லாமலே இருந்துட. பாருங்க, வாரம் 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 சொல்லுங்க. இது பிரசங்கியாரை கேவலப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. PERETS. இனி இந்த பக்கம் பார்த்துட்டு வரேன். சொல்லுங்க. PERET. இது கடுப்பில் சொன்ன மாதிரி இருக்கு. சொல்லுங்க. பெரட்ஸ். பெரட்ஸ்ன்னா என்ன தெரியுமா? ஆழமான காயம். என்ன? கொடிய காயம். சொல்லுங்க. பெரட்ஸ், கொடிய காயம். ஒவ்வொன்றா சொல்லுங்க. பாலயூதா, கிபியா, நாகோனின் களம், கீதோனின் களம், கொடிய காயம். யாரோ சொல்லிட்டு உனக்கு ஜெபம் வராதுன்னு, யாரோ சொல்லிட்டு உனக்கு பாட தெரியாதுன்னு, யாரோ சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு, யாரோ சொல்லிட்டு உனக்கு ஊழியம் இல்லைன்னு, யாரோ சொல்லிட்டு உனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு. கொடிய காயம். எவன் சொன்னா என்ன? கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாரு. உனக்கு பாட தெரியாதுன்னு உன்னை கேவலப்படுத்தின உனக்கு பாட்டு தர முடியாது. ஆனா நீ ஒரு துள்ளி கண்ணீர் விட்டா உனக்கு இன்பமான பாடலை தர கர்த்தரால முடியும். இப்போ உடன்படிக்கப்பட்டு எப்படி போகுது? கொடிய காயத்தின் வழி. ஆனாலும் நான் ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன? கிபியோவில் இருந்தாலும் சரி, நாகோனின் களத்தில் இருந்தாலும் சரி, போகிற வழி எல்லாம் பரிசுத்தம். கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும். போகிற வழி எல்லாம் பரிசுத்தம். இப்ப எங்க வந்திருக்கு? கொடிய காயத்தில். ஏன் அந்த இடத்துல வச்சு கொடிய காயம் வந்தது? சொல்லுங்க. கர்த்தர் என்னை, இவ்வளவு சத்தமா பேசாதுங்க, மெதுவா பேசுங்க. கர்த்தர் என்னை திடீரென திருப்புகிறார். இங்க பாருங்க. உடன்படிக்கப்பட்டு இங்க இருந்து கிளம்புது. எங்க இருந்து கிளம்புது? என் மகளை மறக்கணாஞ்சி. உடன்படிக்கப்பட்டு இங்கிருந்து நீ மீட்டிங் முடிஞ்ச பிறகு பிரசங்கம் மொத்தம் 10 எழுதி காட்டணும். நான் அங்க பாருங்க, பாயிண்ட் நம்பர் 7. உடன்படிக்கப்பட்டு இங்கிருந்து கிளம்புது, நேர அங்க போகுது. ராஜபாதை. என்ன பாதை? ராஜபாதை. 50 தடவை தாவீது அந்த ரோடை செக் பண்ணாரு. எத்தனை தடவை? 50 தடவை. தாவீது, என் மகளே புரியுதா என் தமிழ்? எங்க இருந்து கிளம்புது? அங்க இருந்து. எங்க போகுது? இந்த ரோடை தாவீது 50 தடவை செக் பண்ணாரு. தாவீதுக்கு இராணுவம் 50 தடவை செக் பண்ணிச்சு. அதனால கண்டிப்பா பெட்டி அங்கிருந்து கிளம்புனா எங்க தான் போய் நிற்கும்? அங்கதான் போய் நிற்கும். கர்த்தர் என்ன நினைச்சார் தெரியுமா?
ஓபேத்ஏதோமுக்கு வீட்டுக்கு கிருபையை திருப்பி விடணும். புரிஞ்சா கை தட்டினா போதும். ஏன் புரிஞ்சா கை தட்டினா போதும். கிருபையை உன் வீட்டுக்கு திருப்பி விடுகிறான். தாவீதுக்கு கூகுள் மேப்பில் அந்த டேர்னிங் பாயிண்ட் இல்லை. தாவீது கூகுள் மேப்பில் அந்த டேர்னிங் பாயிண்ட் இல்லை. தாவீது கூகுள் மேப்பில் என்ன? பாலயூதா, கிபியா, நாகோனின் களம், கீதோனின் களம், வேற சூசா எல்லாம் தாவீதுக லிஸ்ட்ல இல்ல. கீதோனின் களம் எருசலேம். பேரே சூசா உண்டாக்குனது யாரு? கர்த்தர். ஒரு கொடிய காயத்தை ஏற்படுத்தினாதான் இவனை திருப்ப முடியும். இவனை திருப்ப முடியும். ஏன்னா இப்ப அபிஷேகம் ஓபேத்ஏதோமுக்கு தேவை. இப்ப கிருபை ஓபேத்ஏதோமுக்கு தேவை. லட்சக்கணக்கில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னோட சேர்ந்து கவனிங்க. லட்சக்கணக்கில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடு ரோட்டில் நின்று இப்படி நடந்து விட்டதேன்னு புலம்பும்போ கர்த்தர் சொல்றாரு தாவீதுட்ட, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஓபேத்ஏதோம் என்கிற ஒருத்தன் என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறான். அவனை ஊர் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அவன் எந்த குடும்பத்தில் பிறந்தான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவன் கித்தியன். அவன் யாரு? கித்தியன். இஸ்ரவேலன் அல்ல. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவன். ஆனா அவன் ஜெபிக்கிறான், எனக்கு கிருபை வேணும், என்ன பயன்படுத்தணும், என்ன நடத்தணும் அப்படின்னு அவன் ஜெபிக்கிறான். இப்போ இந்த இடத்துல ஒரு கொடிய காயத்தை கொடுத்தாதான் உடன்படிக்கப்பட்டு என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். நீ அறியாத சில திருப்பங்கள் கர்த்தரால் வருவது, கர்த்தரால் வருவது, கர்த்தரால் வருவது. இந்த இந்த கவனிங்க கவனிங்க. இந்த முழுவிரவு ஜபத்தோட சில ஊழியங்களை கர்த்தர் திருப்ப போறாரு. சில குடும்பங்களை கர்த்தர் திருப்ப போறாரு. சிலருடைய ஜப வாழ்க்கையை ஆண்டவர் திருப்ப போறாரு. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஏன் திடீர்னு ஒரு காயம்? ஏன் திடீர்னு ஒரு பிரச்சனை? ஏன் திடீர்னு ஒரு நெருக்கடி? ஏன்னா கர்த்தர் என்னை திருப்புகிறார். கர்த்தர் என்னை திருப்புகிறார். எனக்கு ஒரு திட்டம் இருந்து எங்கிருந்து கிளம்பணும், எங்கே போகணும்னு எனக்கு தெரியும். எனக்கு சரியான ஒரு நோக்கம் இருந்து எந்த ஜங்ஷன்ல எல்லாம் நிற்கணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என் பிளானை தாண்டி என் திட்டத்தில் இல்லாத ஒரு வழியை கர்த்தர் என்னை தரும். இன்னைக்கு காலையில் தேவ பிரசன்னத்தை ஊற்றி கர்த்தர் என்னை திருப்பணும். அப்படி விரும்புகிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. உடன்படிக்கப்பட்டு போன வழியெல்லாம் ஒரு தடவை கூட சொல்லுங்க. உடன்படிக்கப்பட்டு போன வழியெல்லாம் ஒரு தடவை கூட சொல்லுங்க. உடன்படிக்கப்பட்டு போன வழியெல்லாம் ஒரு தடவை கூட சொல்லுங்க. உடன்படிக்கப்பட்டு போன வழியெல்லாம். இப்போ உடன்படிக்கப்பட்டிய இந்த வழி அனுப்ப போறாரு. இந்த வழி அனுப்ப போறாரு. நல்ல 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 கையை தட்டி, நல்ல கண்ணை மூடி, நல்ல வாயை திறந்து பயங்கர அபிஷேகம். கையை தட்டி பத்துங்க. ஏன் பத்துங்க அபிஷேகம்?
சிலரை கர்த்தர் தொடுகிறார், நான் பார்க்கிறேன். சிலர் மேல அக்கினி வந்து விழுகிறது, சிலர் மேல வல்லமை ஊற்றப்படுகிறது. விடாத விடாத விடாத. கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடு. பயங்கர அபிஷேகம் சிலர் மேல, பயங்கர அபிஷேகம் சிலர் மேல, அக்கினி அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. கர்த்தர் உங்களை திருப்புகிறார், கர்த்தர் உங்களை திருப்புகிறார். விடாத விடாத. ஆவியில போராடு, ஆவியில போராடு. ஊட கட்ட கத்தாரா அல் பத்த பத்தாரா ரி அந்தாரா உடந்தாரா அல் கத்தாரா பிரௌட பத்தாரா ரி பத்தாரா அல் கத்தாரா. விடாத விடாத. கையை தட்டி ஆவியில போராடு. கர்த்தர் உன்னை திருப்புகிறார், கர்த்தர் உன்னை திருப்புறாரு, கர்த்தர் உன்னை திருப்புறாரு. கையை தட்டி பத்துங்க. நல்ல நல்ல ஆவியில போராடுங்க. உங்க ஊழியம் திரும்புகிறது, உங்க குடும்பம் திரும்புகிறது, உங்க வாழ்க்கை திரும்புகிறது, உங்க எதிர்காலம் திரும்புகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை திருப்புகிறார். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உடன்படிக்கப்பட்டு போன இடம் எல்லாம் அபிஷேகம், போன இடம் எல்லாம் ஏன் பிடிக்குது பிடிக்குது பிடிக்குது. கையை தட்டி பெற்றுங்க. ஏன் பெற்றுங்க அபிஷேகம், பெற்றுங்க அபிஷேகம். ஊரா பாபா ரிக்கா பாபா பாபா ரியா தரபா. அங்கங்க பிடிக்குது, அங்கங்க பிடிக்குது. கையை தட்டி பெற்றுக்கிடுங்க, கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. வல்லமா பாயுது, ஏன் வல்லமா பாயுது. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. வாயை திறந்து ஆவியில போராடிட்டே இருங்க. பயங்கர தேவ பிரசன்னம், பயங்கர தேவ பிரசன்னம். அதுநகடக துரல் கமனா ஊடப துரபல பிரௌடப துரபல பரபலபா ரியந்தல் கபந்தர பலபா ரேலாந்தர பலபா. நீ காலு வைக்கிற இடமெல்லாம் விடுதலை, நீ காலு வைக்கிற இடமெல்லாம் ஜபம், நீ காலு வைக்கிற இடமெல்லாம் ஆராதனை, நீ காலு வைக்கிற இடமெல்லாம் தேவ பிரசன்னம், நீ காலு வைக்கிற இடமெல்லாம் மகிமை, நீ காலு வைக்கிற இடமெல்லாம் வெற்றி. கையை தட்டி பெற்றுக்கிடுங்க, கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. இனி சத்துரு ஒன்ன தொட முடியாது. கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. ரிக்கா பாபா பா ரியா கபா பாபா பாபா ஊட பிரௌட பாபா பாபா பாபா. கொஞ்சம் கவனிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி போன வழியெல்லாம் பரிசுத்தம்னு சாலமோன் சொல்லும்போ, உடன்படிக்கை பெட்டி அந்த வழியை போய் 50 ஆண்டு ஆச்சு. எத்தனை ஆண்டாச்சு? 50 ஆண்டு தாண்டி சொல்கிறான் அது போன வழியெல்லாம் பரிசுத்தம். அப்படின்னா நீ ஜெபித்த இடம் 50 ஆண்டு தாண்டியும் சாட்சி சொல்லும். ரெண்டு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம். ஒரே ஒரு காரணத்துக்காக. இந்த கூட்டத்தில் இதுவரை அபிஷேகத்தை பெறாத யாராவது உண்டுன்னா அவங்க மேலே இப்போ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்நிய பாஷை அடையாளத்தோட கர்த்தர் தம்முடைய அக்கினியை போடுகிறார். கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. எங்க நின்னாலும், எங்க இருந்தாலும் கையை தட்டி. நாவில நெருப்பு. நீ இப்ப வாய திறந்த உடனே நெருப்பு. உனக்கு சாதாரணமான அபிஷேகம் அல்ல, உனக்கு அக்கினி அபிஷேகம். கை தட்டி. பேசுங்க, பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. நிறுத்தாதுங்க, தடுக்காதுங்க. உடப கடக கதன கடக துரபா அந்தல் கந்த கத்த கல்பனா ரேல ராதரி அத்தனா உடப சத்தரியா அல் பந்தரியா ரியாந்தா அல் கந்தரா. கையை தட்டி, கையை தட்டி. வாயை திறந்து ஆவியில போராடு. அக்னி அபிஷேகம். பெண்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின்
நல்ல கையை தட்டி பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவருமே அக்கினியாய் இறங்கிடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே இனாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவர் நாளிலே நம்மோட பேசி உயிர்ப்பித்து நாம் தான் உடன்படிக்கை பெட்டி. ஓ ஹalleluya. நாம் போகிற இடமெல்லாம் பரிசுத்தம், நாம் போகிற இடங்களிலெல்லாம் பரிசுத்தம், போகிற இடங்களிலெல்லாம் சத்துருவினுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நாம் போகிற இடங்களிலே, நாம் தங்குகிற இடங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே பாதிப்பு, நாம் போகிற வழிகளிலெல்லாம் தாக்கம். ஆவியானவர் வருகிற நாட்களில் அப்படி பயங்கரமான காரியங்களை செய்யத்தான் போகிறார். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி திடீர் திருப்பங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி எதிர்மறையான காரியங்கள்? இதெல்லாம் கர்த்தர் என்னை பயன்படுகிற விதத்திலே ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே தானாக நடக்கவில்லை, எல்லாம் தேவ திட்டத்தின்படி நடக்கிறது. தேவன் என் மேலே நினைவாயிருக்கிறார்.